ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அவுட்டிங் விளாக் தாங்க பார்க்குறோம். நாங்கள் எல்லாம் வந்து 4, 5 ஃபேமிலி ஒன்று சேர்ந்து அப்படியே ஜாலியாக பார்த்தீங்கன்னா, மேட்டூர் வந்து பார்க்குக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இனிமேல் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ் எதுவும் எடுக்கலை. ட்ராவல்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்ககிட்ட டிராக்டர் இருந்ததுனால நம்ம ஜாலியாக டிராக்டரில் ஒரு புது அனுபவமாக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் டிராக்டர்லேயே கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் இருக்கும். நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால, அந்த வெயில் இருக்கிற டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா, மேலே வந்து பெட்ஷீட் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. இந்த டிராக்டரில் உட்காந்து குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் தான். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா, மேட்டூர் வந்தாச்சு. மேட்டூர் வந்துட்டு நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா, உள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இதுலேருந்து தான் நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா, நல்லா விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு இடமும் சரி, இங்கேருந்து உள்ளே வந்து போனீங்கன்னா, இந்த பார்க் பொறுத்தவரைக்கும் உள்ளே போனீங்கன்னா, நிறைய உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கும். இங்கேயே வந்து வெளியே ஒரு கோயில் இருக்குது. வெளியே வந்து மீன் கடையெல்லாம் இருக்கும். நம்ம என்ன வேணாலும் ஃபுட்டு வந்து செஞ்சு உள்ளே வாங்கிட்டு போயிட்டு, நல்லா நீட்டாக உட்காந்து சூப்பராக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த பார்க் வந்து நல்லா வசதியாக இருக்கும். நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஆ 4, 5 ஃபேமிலி வந்து சேர்ந்து ஜாலியாக போகும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபுட்டு வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்தெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டே வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஒருத்தர் மட்டன், ஒருத்தர் வந்து சிக்கன், சிக்கன் ஃப்ரையி, சாதம், தோசை, புரோட்டா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நிறையா எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரையும் ரவுண்டாக உட்கார வச்சு இலை போட்டு, சாப்பாடு போட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் ஃபுல்லாக கூட்டம் இருந்ததுனால விளையாட முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் மேலே போனதும் நல்லா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்பேசஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு, கொஞ்சம் தூரம் நல்லா விளையாண்டுட்டு அப்புறம் வந்தாங்க. வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது வந்து எலி குட்டி வச்சுருந்தாங்க. எலி வந்து கூண்டில் வச்சுருந்தாங்க நிறையா. எலி, அப்புறம் மலைப்பாம்பு இருந்துச்சு. பாம்பே பார்த்தீங்கன்னா 2, 3 வகையான பாம்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கங்கே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. மான் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, திரும்ப கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனதும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு. மெயினாக நம்ம கூட்டிகிட்டு போனதே பார்த்தீங்கன்னா, நல்லா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாருங்கள் மான் எவ்வளோ அழகா வந்து இதாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு மான் தான் இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப போனோம். கொஞ்சம் நேரம் அங்கங்கே நின்னா தான் விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் நின்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த பிடிச்சிட்டாங்க விளையாடுறதுக்கு. எல்லாம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, எங்கள் பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் வீட்டு பொண்ணுங்கள்லாம், அம்மாங்கள்லாம் வீட்டில் விளையாடுறதில்ல இல்ல. அதனால் நீங்களும் கொஞ்சம் நேரம் விளையாண்டு பாருங்கன்னு சொல்லிட்டு எங்களையும் உட்கார வச்சு நாங்களும் விளையாண்டு, அங்கே போனது எல்லாருமே குழந்தையாவே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் ஒரே குழந்தையாவே மாறியாச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்மையாக நல்லா விளையாண்டுட்டு ஆசை தீர விளையாடாச்சு. விளையாண்டுட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா, ஊஞ்சலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் அதிகமாக இருந்துச்சு. அங்கேயும் இடம் மாற்றி அங்கங்கே வித்தியாசமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்லா ஜாலியாக குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 2, 3 மணி நேரம் நல்லா விளையாண்டாங்க. ஆசை தீர விளையாண்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு அவுட்டிங் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டு அதெல்லாமே மறந்துட்டு நாமளும் ஒரு குழந்தையாவே ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒன்றும் இல்லாம மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தையாவே மாறிட்டோம் நாங்களுமே. அது மாதிரி ஒரு கண்டிப்பாக அடிக்கடி போக முடியலைனாலும், நம்ம வந்து கிடைக்கும்போது இந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 5 மணி 5:30க்கு மேலே எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.